வடமராட்சி நெல்லியடி பகுதியில் அமைந்துள்ள கருணையம்பதி மூத்த விநாயகர் ஆலய பிரளய காலத்திற்கு முன்பே இருந்துள்ளது என்பதை கர்ண பரம்பரை கதைகளாலும் அருளாளர்களின் அனுபூதி மூலமும் அறிய முடிகின்றது. சப்தகிரியில் இருந்து சதுரகிரிக்கு போகும்போது விநாயகர் ஒரு நாள் இந்த தலத்திலே தங்கினார். சிவபூசை செய்தார். விநாயகர் தமிழனை கைவிட மாட்டார். மேற்கண்ட வாசகம் இதற்கு வலுவூட்டுவதுடன் 1930 ஆண்டுகளில் புதைந்து இருந்து வெளிப்பட்ட பிள்ளையார் நிலத்தடியில் உள்ள செங்கல் கட்டுமானங்கள் போன்றவை சிறப்பான சான்றுகளாகும். சுமார் 130 வருடங்களுக்கு முன்னர் சாந்து கட்டும் ஓலைக்கொட்டுகளால் இந்த ஆலயம் அமைக்கப்பட்டு இன்று சிறப்பான ஆலயமாக வடமராட்சி பகுதியில் நெல்லியடியில் திகழ்கின்ற மூத்த விநாயகர் ஆலயத்தின் வரலாறைத்தான் இப்பொழுது நீங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள். வணக்கம். நாங்கள் இன்று வடமராட்சி பகுதியில் உள்ள மூத்த விநாயகர் ஆலயத்தில் தான் வந்திருக்கிறோம். இந்த ஆலயமானது நெல்லியடி பகுதியில் மிகவும் வளமை வாய்ந்த சிறப்பு வாய்ந்த விநாயகர் ஆலயமாக இந்த மூத்த விநாயகர் ஆலயம் திகழ்கின்றது. இந்த ஆலயத்தின் நாட்டுக்கு நமது ஊக்குவிப்பவர்களான வைசப் மோட்சனரோடாக வளர்ப்பதற்காகவே இது நாங்கள் இந்த மூத்த விநாயகர் ஆலயம் நாங்கள்